என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள். தவறிழைத்த அரசனொருவனைச் சினங்கொண்ட முனிவர் ஒருவர். நீ நாளையே பன்றியாகிச் சாக்கடையருகே திரியக்கடவாய் என்று சபித்துவிட்டார். பன்றியாக மாறிவிடும் கேவலத்தை விரும்பாத அரசன் தன் மகனை அழைத்து, நான் நாளை பன்றியாக மாறிய மறுகணமே என்னை வாளால் வெட்டிக்கொன்றுவிடு என்று கேட்டுக்கொண்டார். எதிர்பார்த்தபடியே மறுநாள் காலையில் அரசர் பன்றியாக மாறினார். மகன் சோகத்துடன் பன்றியான தன் தந்தையை வெட்ட வாளை எடுக்கும்போது, மகனே, பொறு, இன்னும் ஒரு மாதம் பன்றி வாழ்க்கை எப்படியிருக்கிறது என்று பார்த்துவிட்டு சாகிறேன். அடுத்த மாதம் இதே நாளில் என்னை கொன்று விடு என்று பன்றியான அரசர் கூறினார். பன்றி வாழ்க்கையில் பன்றியான அரசர் ஒரு பெண் துணையை தேடிக்கொண்டார். பெண் பன்றி கர்ப்பமானது. ஒரு மாதம் கழித்து மகன் மீண்டும் தந்தையை கொல்ல வந்தபோது, மகனே, இப்போது நான் இறந்தால் கர்ப்பமாகியுள்ள என் மனைவி ஆதரவற்று விடுவாள். குட்டிகள் பிறந்த பின் அடுத்த மாதம் இதே நாளில் என்னை கொன்றுவிடு என்று பன்றியான அரசர் கூறினார். மீண்டும் ஒரு மாதம் கழித்து மகன் தந்தையை அவருடைய கட்டளைப்படி தந்தையின் அருவருப்பான வாழ்க்கையை முடிவு கட்ட வந்தபோது, மகனே, இந்த கேவலமான வாழ்க்கை எனக்கு இப்போது பழகிவிட்டது. சாக்கடை ஓரத்தில் சமாளித்து வாழவும் பழகிவிட்டேன். மனைவி, குட்டிகள் என்ற பந்தமும் பொறுப்பும் எனக்கு இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கிவிட்டது. இனி இப்படியே இருக்க விரும்புகிறேன். என்னை இனி இப்படியே வாழ விடு. எந்த துன்பம் வந்தாலும் பழகிக்கொண்டு நீயும் உன் வாழ்வில் மகிழ்வாக இருக்க கற்றுக்கொள் என்று பன்றியான அரசர் தன் மகனுக்கு அறிவுறுத்தினார்.